விரைவுச் செய்திகள். நாட்டு மக்களின் ஓய்வூதியத்தை கொள்ளையடிக்க அரசாங்கம் முயற்சித்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக பல வருடமாக உழைத்தவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 7 அறிவுள்ள நிதியமைச்சரை நியமித்தது நாட்டு மக்களின் பணத்தை கொள்ளையடிப்பதற்கு அல்ல என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நிதிகம்பல குடிநீர் திட்டத்தை பார்வையிடச் சென்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தமிழ் பேசும் கட்சிகளின் கலந்துரையாடல் அண்மையில் நடைபெற்ற போது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் கூட்டத்தில் கலந்து கொண்டவருக்கு பிரான்சிலிருந்து மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார். செந்தில் தொண்டமானுடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் தமிழ் பேசும் கட்சிகள் கூடி கலந்துரையாடல் நடத்தியிருந்தனர். அந்த கலந்துரையாடலில் நமது கட்சி சார்பில் ஒருவர் கலந்து கொண்டிருந்தார். இந்நிலையில் பிரான்சிலிருந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டிருந்த நபர் ஒருவர் கூட்டத்திலிருந்து வெளியேற வேண்டும் என மிரட்டியுள்ளார் என சி.வி. விக்னேஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார். நாளை முதல் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த விசேட நிகழ்ச்சி எதிர்வரும் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, மட்டக்களப்பு மற்றும் கல்முனை ஆகிய இடங்களில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. 2021ஆம் ஆண்டில் இதுவரை 22,902 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்களில் 2,979 பேர் அக்டோபர் மாதத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் இம்மாதம் கடந்த 4 நாட்களில் 505 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் அடுத்த சில வாரங்களில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பான கலந்துரையாடல் முல்லைத்தீவு கள்ளப்பாட்டு பகுதியில் இடம்பெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் சுஜீவன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது மீனவர்கள் தாம் அன்றாடம் எதிர்நோக்குகின்ற மீன்பிடி நடவடிக்கை தொடர்பான பிரச்சினைகள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனிடம் கோரிக்கை விடுத்தனர். இதன்போது கருத்து வெளியிட்ட சுமந்திரன் போராட்டங்களின் மூலமாகவே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் எனவும் அனைத்தையும் சட்ட ரீதியாக தீர்த்துக் கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். சியரா லியோன் தலைநகர் பிரீட்டனில் எரிபொருள் தாங்கி ஒன்று லோரியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 91 பேர் உயிரிழந்துள்ளனர். எரிபொருள் கொள்கலன் தீப்பற்றுவதற்கு முன்னர் அதில் இருந்த எரிபொருள் கசிந்தமையால் குறித்த வீதியில் பயணித்த வாகனங்கள் தீப்பற்றியுள்ளன. கொள்கலனில் இருந்து எரிபொருள் கசிந்ததை தொடர்ந்து அதனை சேகரிப்பதற்காக சாரதிகள் முற்பட்ட வேளையில் வாகன நெரிசல் ஏற்பட்டதாகவும் இதன்போதே திடீரென தீப்பற்றியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விபத்து குறித்த செய்திகளை வெளியிட்டுள்ள உள்ளூர் ஊடகங்கள் விபத்துக்குள்ளான வாகனங்களை சுற்றி சடலங்கள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளன. விபத்து குறித்து தமது கவலையை வெளியிட்டுள்ள ஜனாதிபதி ஜூலியஸ் மடாபயோ பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கான அனைத்து ஒத்துழைப்புகளை வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். இத்துடன் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் விரிவுச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.